பேர் மனோஜ். நான் வந்து திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த பொண்ணான வாய்ப்பு கிடைக்குது. முன்னாடி வர வேணாம்னு சொல்கிறீங்க. ஓகே, சத்தம் கேட்டேன் நான் பின்னாடி. சரி, பாதுகாப்பாக கீழே இறங்கிடுறேன். எனக்கு நல்லா வாழ வேண்டியிருக்கு. தேங்க்யூ வெரி மச். திருப்பூரில் ஒரு பனியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதனால் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பையும் வாழ்க்கையும் கொடுத்த என்னுடைய கடவுள், என்னுடைய சகோதரர் திரு மோகனன் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன். அதே போல் இந்தியாவில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கையில் கனவு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கிரேட் மைலேவிஷன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு வந்து மைலேவிஷன் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பிச்சு 10வது வருஷம். 10 வருஷம் இது வந்து பர்த்டே. இன்னைக்கு கம்பெனியோட பிறந்த நாள் அன்னைக்கு உங்க எல்லாருமே சந்திக்க முடிஞ்சது. இன்னும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வேற சார் பிறந்த நாளைக்கு கிஃப்ட் சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு அந்த எல்லாருக்குமே இருக்கு எல்லாருக்கும். ஓகே. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் நிறைய இடங்களில் ப்ரோக்ராம் நடக்குது. எல்லா ப்ரோக்ராம்லையும் ஸ்வீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம கம்பெனியோட ஒரு முடிவு. அதனால இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாருமே இந்தியா ஃபுல்லாக அந்த செலிப்ரேஷன் நடக்குது. நான் ஏன் வந்து லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு கொடுத்த கம்பெனின்னு சொன்னேன் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய பேசிட்டாங்க. இந்த பூமியில் எந்த ஒரு மனிதன் பறந்து காலையில் எழுந்து இரவு படுக்கிற வரைக்கும் எந்த வேலைகளில் ஈடுபட்டாலும் அதுக்கு பின்னாடி முக்கியமாக 3 நோக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. 3 நோக்கம். 1 பொருளாதாரம். உண்மையா இல்லைங்களா? 1 பொருளாதாரம், 2 ஆரோக்கியம், இன்னொன்று சந்தோஷம். இதுக்காக தான் இந்த உலகில் இருக்கிற எல்லா மனிதர்களும் உழைக்கிறாங்க. ரைட்டா வாங்க? நானும் அப்படிதான் இருந்தேன். 1 பொருளாதாரம், இன்னொன்று ஆரோக்கியம், இன்னொன்று சந்தோஷம். நீங்க யார் எடுத்தாலும் இதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பிரச்சனை என்னன்னு பார்த்தா அந்த 3மே ஒரே இடத்துல கிடைக்காது. அதான் பிரச்சனை. நான் வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்னே வைங்களேன். எனக்கு என்னெல்லாம் இருக்கும்? பொருளாதாரம் இருக்கும், அப்புறம் ஆரோக்கியம் இருக்கும், 3வது சொன்னது ரொம்ப கஷ்டம். கேட்டாருங்க, நிம்மதி எதிர்பார்க்க முடியுமா? அவ்வளவு பெரிய பொறுப்பு. அந்த 3வது அங்க இருக்காது. சில வேலையில பார்த்தா பொருளாதாரம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், நிம்மதி இருக்காது. சில இடத்துல நிம்மதி இருக்கும், சில தொழில் பண்ணுனா என்ன இருக்கும்? நிம்மதி நிறைய இருக்கும், அங்க பணம் இருக்காது. ஆனா இந்த 3மே சேர்ந்து ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா 100% கேரண்டியா சொல்ல முடியும், அது மைலேவிஷன் மார்க்கெட்டிங். 3மே கிடைக்குது. என்ன காரணம்? ஆரோக்கியத்துக்கு அருமையான ப்ராடக்ட் சொன்னாங்கல்ல, அந்த பிளான் வந்து எக்ஸலண்டா எக்ஸ்பிளைன் பண்ணாரு மிஸ்டர் அபிமன்யு. சூப்பரான ப்ராடக்ட். நம்ம கம்பெனியில் வந்து R&D டிபார்ட்மெண்ட்ல இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரண யாரோ ஒருத்தர் உருவாக்கி அதில் லேபிள் ஒட்டி கொண்டு வர ப்ராடக்ட் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடிங் சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து ப்ராடக்ட் அருமையாக இருக்குது. அதோட ரிசல்ட் எல்லாருமே பார்த்தாங்க, பேசினாங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்கு. 2வது பொருளாதாரம். இந்த பிஸ்னஸை நாம் நிறைய பொருள் இருக்கு, அது வாங்குறோம், பயன்படுத்துகிறோம். பிடிச்சா என்ன பண்ண சொன்னாங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். கஷ்டமாயிருது? ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்படி சொல்லும்போது அவங்க வாங்கி பயன்படுத்தினா பிடிச்சா மறுபடியும் பயன்படுத்துவாங்க. ரைட்டா வாங்க? அந்த மாதிரி மக்கள் வாங்கி பயன்படுத்த அது அனுபவம் செஞ்சது யாரோ
அந்த பொருள் விற்பனையிலிருந்து ஒரு சதவீதம் அந்த நபருக்கே திருப்பி கொடுக்குற சிஸ்டம் தான் மைலேஜ் மார்க்கெட்டிங் கம்பெனி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகும், பொருள் நல்லா இருக்கும்போது நிறைய மக்கள் திரும்ப திரும்ப வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. திருப்பூர்ல நான் அனுபவப்படுத்த நபர்கள் தான் திரும்ப திரும்ப வாங்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கேரக்டர் நிறைய மக்கள் வாங்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது நான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிற அன்னையிலிருந்து இதுல டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கேன். தமிழ்நாட்டுல என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாத தாலுக்காவே கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லாரும் ஆந்திராவில், கர்நாடகாவில், கேரளாவில் சொல்லிட்டு நிறைய மாநிலங்கள்லையும் பிசினஸ் நல்லபடியா வளர்ந்து போயிட்டு இருக்கு. அதோட சர்டன் பெர்சன்டேஜ் நான் ஒரு காரணமா இருக்கிறதுனால கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய லாபம் யாருக்கு சேர்த்து தராங்க, நமக்கு சேர்த்து தராங்க. அப்போ ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு, பொருளாதாரத்துக்கு பொருளாதாரமும் கிடைச்சிருச்சு. நீ மூணாவது எது? இது ரெண்டுமே வந்தா மூணாவது தானா வந்துரும்ல. இது ரெண்டும் வந்தா தானா வந்துடும். வேற இடங்கள்ல ஒர்க் ப்ரெஷர்னால அது வராது. இங்க அந்த மாதிரி ப்ரெஷர் இல்லை. இங்க அந்த மாதிரி ப்ரெஷரே கிடையாது. விருப்பப்பட்ட நம்ம டைம் நாம தான் முடிவு பண்றோம். நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும்னு நீங்க தான் முடிவு பண்றீங்க. உங்களுக்கு ஓனர் நீங்க தான். யாரும் முன்னாடி கை கட்டி வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஒரு பனி கம்பெனியில வேலை பார்த்தேன், அதனால சொல்றேன். ஒரு பனி கம்பெனியில நான் வேலை பார்த்தேன் திருப்பூர்ல. அந்த டைம்ல நான் இந்த பிசினஸ் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன். திருப்பூர்ல பனி கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பாருங்க, எல்லாரும் பெரிய கனவோட தான் வாழ்றாங்க. ரைட்டர் பெரிய கனவோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், உழைச்சிட்டு இருக்கோம். உழைச்சிட்டு இருக்கும்போது எல்லாரோட நம்பிக்கை என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் உழைக்கிறேன், நாளைக்கு நல்லா இருப்பேன். அப்படித்தானே? நான் அப்படிதான் இருந்தேன். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், நான் இப்படியே போயிட்டு இருந்தேன்னா நாளைக்கு வாழ்க்கையெல்லாம் மாற போறது இல்லைங்கிற உண்மையை அந்த பனியன் கம்பெனி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என் கம்பெனியில 42 பேர் வேலை பார்க்குறாங்க. பனியன் கம்பெனியில அதுல அது என்ன ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயம், அதனால நான் சொல்றேன். அந்த கம்பெனியில் 42 பேர் வேலை பார்க்கறதுல 18 வயசு பையன் இருந்து 68 வயசான முதியவர் வரைக்கும் இருக்காங்க. நான் அந்த கம்பெனியில 3 வருஷம் தான் ஆச்சு வேலைக்கு சேர்ந்து. நான் தான் ஜூனியர். ஆனா அங்க 15 வருஷமா வேலை பார்க்கறவங்க இருக்காரு. ஒரு முதியவர் 68 வயசு, பெருசுன்னு கூப்பிடுவோம் நாங்க அன்பா. எங்களோட பிரச்சனை என்னன்னா, ஒரு வாரம் ஃபுல்லா வேலை பார்த்து சனிக்கிழமை தான் சம்பளம் போடுவாங்க. திருப்பூர்ல வேலை பார்த்தவங்க இருக்கீங்களா? இருக்கீங்க. ரைட். சனிக்கிழமை தானே சம்பளம், வார சம்பளம். சனிக்கிழமை சம்பளம் போடுவாங்க. அப்ப என்னன்னா, சம்பளம் வாங்குறதுக்கு கியூவா நிற்போம். நானும் அந்த கியூல இருப்பேன், எல்லாரும் இருப்பாங்க, சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள். இந்த 6 நாள் உழைச்ச பணம் காத்தா போயிடும். என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை பார்த்தா சனிக்கிழமை நீங்க கியூவோட பாதி கியூ திங்கக்கிழமையும் இருக்கும். அட்வான்ஸுக்காக அதுல கண்டிப்பா நான் இருப்பேன் எல்லா வாரங்களையும். ஏன்னா நான் தான் கடைசியா வேலைக்கு சேர்ந்தோம், எனக்கு சம்பளம் ரொம்ப கம்மி. அது பெருசு இல்லை. நான் 3 வருஷம் தான் ஆச்சு, நான் நிக்கிறேன். ஆனா 18 வருஷமா வேலை பார்த்தா எங்களோட பெருசு நிக்கிறாரு. அது நான் சிந்திக்கணுமா இல்லையா? சிந்தனைக்குமானமா வேணாமா? 18 வருஷமா இங்க வேலை பார்க்கறாரு. இவர் இப்பவும் திங்கக்கிழமை 2000 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு கையேந்தி நிக்கிறாருன்னா, நான் 18 வருஷம் இங்க வேலை பார்த்தாலும் இப்படிதான் நிற்பேன். அந்த உண்மை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அந்த தொழில் நான் எடுத்தேன். நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காம நாளைக்கு வாழ்க்கை மாறும், நாளைக்கு வாழ்க்கை மாறும், நாளைக்கு வாழ்க்கை மாறும்னு நினைச்சுக்கிட்டே வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்கிறாங்க. எப்படி மாறும்னு யோசனை பண்ணணுமா வேணாமா? நம்ம அப்பா அம்மாவும் இப்படிதான் நினைச்சாங்க. நாளைக்கு வாழ்க்கை மாறும், நாளைக்கு வாழ்க்கை மாறும், என் பிள்ளைங்க வாழ்க்கையை மாத்திடுவாங்க. என்னாச்சு? நம்ம தாத்தா பாட்டி அப்படிதான் நினைச்சாங்க, நாளைக்கு மாறும்னு. பொருளாதாரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்னைக்கு என்ன செய்கிறீர்களோ இதே விஷயத்தை தொடர்ந்து செஞ்சு வந்தா இப்ப எப்படி வாழ்கிறீர்களோ இதே வாழ்க்கை தான் வாழ முடியும். இது உண்மை. மாத்தி யோசிக்க உடனடியா நான் மாத்தி யோசிச்சேன். இங்க ஒரு பைசா நஷ்டம் இல்லை. பொருள் வாங்குறோம், பிடிச்சா செய்யலாம், இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். என்ன இருக்குங்க? கேட்டாங்களா? இங்க நஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, நஷ்டம் அடைறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, ட்ரை பண்ணி பார்ப்போமே. அப்படிதான் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் படிப்படியா பிசினஸ் டெவலப் ஆகி எல்லா பக்கமும் போச்சு. உண்மையிலே சொல்றாங்க, மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சா போதும் சொல்லிதான் உண்மையா நான் அந்த பிசினஸ்ல வந்தேன். டச் வுட். 1000 ரூபாய் ஒரு வாரம் கிடைச்ச சம்பளத்தை விட 1000 ரூபாய் கிடைச்சா அதிகம் தானே. அதை எதிர்பார்த்து தான் வந்தேன். ஆனா இதை பத்தி படிக்க இந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க இந்த பிசினஸோட நுணுக்கங்கள் புரிய இதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிய இது ஒரு பேஷனா மாறி கடைசியில ஃபுல் டைமா அந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே என்னோட பிசினஸ் வளர்ந்து இந்த வாரம் சொன்ன மாதிரி
1000 வரும்போது நம்ம எல்லாரும் மனிதன் தானே. 1000 ரூபா வந்தா எதுக்காக ஆசைப்படுவோம்? 2000 ரூபா வர ஆசைப்படுவோம். 2000 வந்த போது 5000 மாத்த ஆசைப்பட்டு அதுக்காக வேலை பார்த்தேன். 5000 வந்த போது 10,000 வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டு அதுக்காக வேலை பார்த்தேன். 10,000 வந்தது. அந்த மாதிரி படிப்படியாக டெவலப் பண்ணி ஒரு வாரத்தில் இந்த 2,10,000 அப்படிங்கிற அந்த மேஜிக் அமௌண்ட் சீலிங் அப்படிங்கிறத டச் பண்ண 2 டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பில் இன்னைக்கு எந்த குறையும் இல்லாமல் ஒரு மாதம் 15 லட்சம் எந்த குறையும் இல்லாமல் வருமானம் நல்லபடியாக வந்துட்டு இருக்கு. அதை விட சந்தோஷம், அது வந்து ஹாப்பினஸ் தான். அதை விட சந்தோஷம் என்னன்னா, என்ன நம்பி வந்திருக்கிற, என் கூட வந்திருக்கிற 26 நபர்களுக்கு அந்த வாரம் 2,10,000 ரூபாய் வாங்குறதுக்கான ஒரு காரணமா இருந்திருக்கேன். நிறைய மக்கள் வந்து நான் வந்து கோவில்பட்டியில ஒரு பாட்டி சுப்பம்மான்னு அவங்க பேரு, கோவில்பட்டியில ஆடு மேய்க்கிறது தான் அவங்களோட பரம்பரை தொழில். தமாசா கூட சொல்லுவாங்க அவங்க, நான் மழை பெய்யும் போது கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கிறது இல்லைன்னு. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்க நம்ம பிசினஸ்ல வந்து ப்ராடக்ட் பிடிச்சி போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீட்டைல் அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ன, டைரக்ட் செல்லிங் என்ன, இதோட எதிர்காலம் என்ன, லீகல் டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கல. பொருள் பிடிச்சிருக்கு, நான் இதை விற்க போறேன். ரீட்டைல் மட்டும் பண்ணாங்க. ரீட்டைல் மட்டும் பண்ணி நம்ப மாட்டீங்க, ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நம்ம ஊர்ல எம்ஃபில் படிச்சுட்டு 7,000 ரூபாய்க்கு வேலைக்கு போறாங்க. ஹலோ ரைட்டர் வாங்க. எம்பிஏ படிச்சுட்டு 6,000 ரூபாய்க்கு வேலைக்கு போறாங்க. அது நம்ம பழக்கி வச்ச விதம் அப்படி. என்ன தெரியுங்களா, சின்ன குழந்தையில என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, நல்லா படுறா நல்ல வேலைக்கு போடான்னு. நான் சமீபமா ஒரு எம்பிஏ காலேஜ் போனேன். கோயம்புத்தூர் ரொம்ப ஃபேமஸான காலேஜ். அங்க வந்து இன்டர்வியூ போர்டில் இன்டர்வியூ பண்ணும்போது அங்க உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த காலேஜோட பிரின்சிபல் வந்து வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இன்டர்வியூ பண்றாங்க. அந்த மேடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 கொஸ்டின் கேட்டாங்க. why are you choosing this college அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. இன்னொன்று வந்து நீ எம்பிஏ ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன காரணம். இந்த 2 கொஸ்டின் கேட்டாங்க. ஒன்று எம்பிஏ தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம், அதுல இந்த காலேஜ் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த குழந்தைங்க சொன்ன பதில கேட்டு நான் அசந்து போயிட்டேன். சொல்றவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஏன் எம்பிஏ தேர்ந்தெடுத்தேன், நல்லா வேலை கிடைக்கிறதுக்காக ஒரு பதில். வந்த எல்லாரும் நீ எதுக்கு இந்த காலேஜ் தேர்ந்தெடுக்கிற, ஃபார் பெட்டர் பிளேஸ்மெண்ட். பிகாஸ் லாஸ்ட் இயர்ல 100% பிளேஸ்மெண்ட். அப்படின்னா போன வருஷம் படிச்ச எல்லாருக்குமே வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இந்த காலேஜ் தேர்ந்தெடுத்தேன். அப்புறம் எம்பிஏ தேர்ந்தெடுத்தேன், நல்லா வேலை கிடைக்குங்கிறதுக்காக எம்பிஏ தேர்ந்தெடுத்தேன். எம்பியோட விரிவாக்கம் என்ன, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். தொழில் எப்படி நடத்துறதுன்னு படிச்சுட்டு வேலைக்கு போகணுங்கிறான். கொடுமையா இல்லையா? யோசனை பண்ணுங்க. தொழில் எப்படி நடத்தணும்னு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, வேலை தேடிட்டு இருக்காங்க. எப்படி ஆக்கி வச்சிருக்கோம் பாருங்க. ஒருத்தர் கூட நான் ஒரு தொழில் கத்துக்கிற ஆகணும் மேடம், எனக்கு ஒரு பெரிய தொழில் பண்ணணும் மேடம்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல நான் சந்தோஷப்படுத்துவேன். காலேஜில் அவனை எடுக்கிறாங்க இல்லையா, நான் எடுத்திருப்பேன் அவனை. ஏன்னா தொழில் பண்றவங்க தான் வாழ்க்கையில கனவுக்கு ஏற்ற மாதிரி வாழ்றாங்க. ரைட்டா வாங்க. நீங்க யாரை வேணாலும் பாருங்க, கூலி வேலைக்கோ மாச சம்பளத்துக்கோ போய் நான் கனவுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ற ஒருத்தர் காமிச்சு. கூலி வேலைக்கோ மாச சம்பளத்துக்கு போய் நான் கனவுக்கு ஏற்ற, எல்லாருக்கும் கனவு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, பிடிச்ச வாழ்க்கை இருக்கு, கிடைச்ச வாழ்க்கையும் இருக்கு. 2 வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு. என்னென்ன வாழ்க்கை? பிடிச்ச வாழ்க்கை, கிடைச்ச வாழ்க்கை. பிடிச்ச வாழ்க்கை எது? நான் 5 வயசுல 8 வயசுல 10 வயசுல வாழ்ந்த வாழ்க்கை, நினைச்ச வாழ்க்கை. என் வாழ்க்கை இப்படி எல்லாம் போகும், நான் இப்படி எல்லாம் வாழ்வேங்கிறது பிடிச்ச வாழ்க்கை. கிடைச்ச வாழ்க்கை எது? இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை. ஹலோ பேசுறவங்க, நான் கனவுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் கை தூக்க முடியுமா? நான் சின்ன வயசுல எப்படி எல்லாம் வாழணும்னு நினைச்சேனோ அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறவங்க கொஞ்சம் கை தூக்க முடியுமா? மனசை தொட்டு சொல்லுங்க. இருக்கா? இல்ல. அப்ப நம்ம பிடிச்ச வாழ்க்கை வாழல, கிடைச்ச வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
கேட்டாருங்க பிடிச்ச வாழ்க்கை வாழணும்ல, அதுக்கு பேர் தானே வாழ்க்கை. அந்த பிடிச்ச வாழ்க்கை வாழணும்னா தொழில் பண்றவங்களால தாங்க முடியும். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, தொழில் பண்றவங்களால தான் முடியும். தொழில் பண்றவங்க தான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயே பாருங்க, நாம என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்படுறோமோ அது முடிச்சவங்க 1000 பேர். நாம எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி வாழ்ந்து காட்டுறவங்க 1000 பேர். அத்தனை பேர் தொழில் அதிபர்கள். கேட்டாரவங்க. ஆனா தொழில் பண்ணினாதான் ஜெயிக்க முடியும். இங்க என்ன பிரச்சனை? தொழில், எஸ் வெரி குட். தொழில் பண்ணணும்னா முதலீடு தேவை. என்ன தொழில் பண்ண வேணாம், எனக்கு ஆசையா இல்லை, இந்த மாதிரி ஹோட்டல் கட்டி கூட ஆசை தான், பணம் நீ தெரிவிக்கலாம்னு நீங்க கேட்பீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா கோடிக்கணக்கில் பணம் வேணும். அது என் கையில் இல்லை. நான் அந்த பிசினஸ்ல வரும்போது நான் வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். அப்பா அம்மா டெய்லி கூலி வேலைக்கு போறவங்க. அப்பா வந்து கொடைக்கானல்ல வந்து தைல மரத்துல இருந்து தைலம் எடுப்பாங்க இல்லையா, யூகாலிப்டஸ், அந்த வேலை பார்க்குறவர், கூலி வேலை தான். அம்மா வந்து ஊர்ல எல்லா வேலைக்கும் போவாங்க. வயக்காட்டு வேலைக்கு, 100 நாள் வேலை திட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் எங்க அம்மா போனாங்க. அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹோட்டல்லாம் என்னோட ராங்கு வந்த பிறகு கம்பெனி மாட்ட சொன்னது, பறக்கும்போது எனக்கு கிடைக்கல. ராங்கு வந்த பிறகு வாங்கி மாட்டினது தான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு குடும்பத்துல பிறந்துக்கிட்டு ஒரு தொழில் பண்றதுக்கான பொருளாதாரம் என் கையில் இல்லை. தொழில் என்னால பண்ண முடியாது டெஃபினெட்லி. அப்ப என்னோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோன்னு பயந்துருந்தவன் நான் என் கம்பெனியில. அப்பதான் சொன்னாங்க, எந்த முதலீடும் தேவையில்லை, உழைச்சா மட்டும் போதும்டா கோடீஸ்வரன் ஆகலாங்கிற ஒரே தொழில் பார்த்த போது விடுவேனா? மனுஷனா இருந்தா விட மாட்டான், நான் விடல. கேட்டாருவாங்க, இது ஒரு வாய்ப்பு தானே. வாரம் 2,10,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதே ஒரு வாய்ப்புன்னு நினைச்சேன் நான். அது சொல்றது கூட எனக்கு ஆள் இல்லை. நீ வேலை பாருடா, கொஞ்சம் ஒர்க் பண்ணு, உங்களுக்கு வாரம் 2 லட்சம் தரேன்னு சொல்றதுக்கு எனக்கு ஆள் இல்லை. உங்களுக்கு ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. சொந்தக்காரங்க யாராவது வாரம் 2 லட்சம்? நான் இருக்கேன், அது இருக்கேன். வேலை சொல்றாங்க, நீங்க இருக்கீங்களா? அப்புறம் எனக்கு சொல்றதுக்கு அப்ப யாரும் இல்லை. அப்ப வாரம் 2 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றதுக்கு கூட நமக்கு ஆள் இல்லையே. இப்படி ஒரு கம்பெனி சொல்லுது இல்ல, ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, என்ன ஆயிட போகுது? உலகத்துல யாருமே சொல்லாத சொல்லி இருக்குல்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படிதான் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே ஸ்டெப்பா வந்து இன்னைக்கு பாருங்க, இந்த எந்த தொழிலா இருந்தாலும் உங்க திறமை இருந்தா தான் அந்த தொழிலை ஜெயிக்க முடியும். கேட்டாருவாங்க, 10 பேர் டீ கடை ஆரம்பிச்சா 2 பேர் தான் சக்சஸ் பண்றான், 8 பேர் தோத்து போறாங்க. அப்படி தொழில் பண்ணியும் என்ன ரீசன் சொல்ல முடியுமா? 10 பேர் டீ கடை ஆரம்பிச்சா 2 பேர் ஜெயிக்கிறாங்க, 8 பேர் தோக்குறாங்க. அப்படியே இருக்குல்ல தொழில்ல. போட்டி, தொழில் தெரியல, விட்டுட்டு போயிடுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. உண்மையா இல்லையா? இதான ரீசன். இதுல வேற ஒண்ணு இருக்குங்க, உதவுறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க. நான் ஒரு டீ கடை நடத்துறேன், என்னோட கனவு தொழிலதிபரா மாறணும். கடனை உடனே வாங்கி வட்டி ஃபைனான்ஸ்க்கெல்லாம் வாங்கி நான் ஒரு டீ கடை போட்டேன்னா, ஏதாவது ஒரு டீ கடைக்காரர் வந்து இது நல்லா நடத்துறதுக்கு உனக்கு 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்து தரேன்னு சொல்ற ஒருத்தரை காமிச்சு கொடுங்க. இல்ல என்ன, எனக்கு வந்து டீ கடை இன்னைக்கு திறக்க முடியல, எனக்கு ரொம்ப முக்கியமா ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டி இருக்குன்னு என் டீ கடையில யாராவது கஸ்டமர் வந்தா நீங்க டீ போட்டு தர்றீங்களான்னு பக்கத்து டீ கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டு போக முடியுமா? சொன்னா என்ன ஆகும்? அடுத்த தடவை அந்த கஸ்டமர் அந்த கடைக்கே வராத பண்ணிடுவாங்க. மீறி கடை நடத்தி ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, மீறி எல்லா போட்டியும் தாண்டி, நீங்க தான் சொன்னீங்க போட்டி இருக்குன்னு, அந்த போட்டியெல்லாம் தாண்டி கடை நடத்தினா நைட்டோடு நைட்டா கேரளாவுக்கு பஸ் ஏறி போவாங்க. இல்லைன்னா எலுமிச்சம்பழம் உருட்டி விட்டுருவாங்க. எலுமிச்சம்பழம் தான் கிடைக்கும், கோழி முட்டை. ஆமா சார், எலுமிச்சம்பழம். அப்புறம் ஏதோ சொல்லியிருக்காரு, எந்திரா ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நைட்டோடு நைட்டா வந்து அப்படியே கடையில் அடி ஒரே உருட்டு எங்க சார் கொல்லிமலை ரூட்டெல்லாம் சொல்லிடுறாங்க. போட்டு ரூட்டு சொல்லி இதுக்கு ரூட்டு சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடும். உலகம் அப்படிதான் இருக்கு, உண்மையா இல்லையா? அப்ப உலகத்துல என்னன்னா, ஒரு தொழில் பண்ணும் போது அதே தொழில் பண்றவங்க எதிரியா நினைக்கிறாங்க. நான் தப்பு சொல்லல, ஒரு தொழில் பண்ணும் போது அதே தொழில் பண்றவங்கள எதிரியா நினைக்கிற உலகம். ஆனா இங்க பாருங்களேன், நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களை உதவி பண்றதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க.
இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் வரேன்னு சொல்றாங்க, கொஞ்சம் கை கொடுக்க முடியுமா? இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஓகே, நிறைய பேர் இருக்கீங்க. உங்களை யாரும் இன்வைட் பண்ணுங்க? இவரு கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கா சார், 400 கிலோமீட்டர் பாஸ் பண்ணி வந்திருக்கேன். கும்பகோணத்துல இருந்தா? வெரி குட். உங்களுக்கு யாரு? சந்தோஷ் சார், கேரளாவில் இருக்கார். கேரளாவில் இருக்கார். வெரி குட், சூப்பர். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா யார் உங்க கூட இருப்பாரு? இவர் இருப்பாங்க. சந்தோஷ் சார் இருக்காரு சொன்னார், அவர் இருப்பாரு, நானும் இருப்பேன். ராஜேஷ் சார், உங்களை யார் இன்வைட் பண்ணாரு பிசினஸ்? அனிதா மேடம், கோபிநாத் சார். கோபிநாத் சார், உங்களை யார் இன்வைட் பண்ணாரு இந்த பிசினஸ்க்கு? சுபாஷ் சார். சுபாஷ் சார் இல்ல, உங்க சீனியர். நான் சார். உங்க அப்ளை லீடர் யார்? ஜெயந்தி மேடம். அதான் கேட்டேன். எங்க? ஜெயந்தி மேடம், உங்க லீடர் யார்? கொஞ்சம் எந்திரிக்கலாமா? தெரியறதுக்காக நீங்க உட்காருங்க சார். உங்களை அறிமுகப்படுத்தினது எங்க? எஸ் சார், உங்க பேரு தெரிஞ்சுக்கலாமா? முகமது அனுஷ். முகமது அனுஷ் சார், நீங்க இந்த பிசினஸ் எடுக்கும்போது, நீங்க நாளைக்கு இந்த பிசினஸ் பண்ணும்போது எல்லாமே தெரிஞ்சவங்க உலகில் யாருமே இல்லை, உண்மையிலையா? ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தடுமாற்றம் வரும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி நீங்க தடுமாறும் போது உங்களை கை கொடுத்து உங்க பிசினஸ் சப்போர்ட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த எந்திரிச்சு நின்று அத்தனை பேரும் கூட இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன் இந்த தொழில் வளருதுன்னு புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணும்போது 10 பேர் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு தொழில் நீங்க காமிச்சு கொடுங்க. இப்ப சொல்லுங்க, இருந்தா நான் ஒரு தொழில் பண்றேன், எனக்கு 10 பேர் உதவிக்கு பின்னாடி இருக்காங்கப்பா, அதே தொழில் பண்றவங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில் காமிச்சு கொடுங்க. இருக்கா? இல்ல, ஆனா இங்க இருக்க. அப்ப நம்ம திறமைக்கு தகுந்த மாதிரி தான் தொழில் பண்றவங்க ஜெயிக்கிறான்னா, இங்க அப்படி இல்லை. நம்ம சார்ந்து இருக்கிறவங்களோட திறமையை பொறுத்தும் நம்மளுடைய தொழில் மாறும். அப்படிதான் நான் வளர்ந்தேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஜென்மத்தில் கிடைக்கும் எனக்கு தெரியாது. கடவுளா பார்த்து யாரும் சொன்னாங்க இல்லையா, வாய்ப்பு லைஃப்ல கிடைக்கும், அது தேடிட்டே இருக்கணும். தேடுறவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, நீங்க இது வேணா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏதோ பேஸ்டோ சோப்போ வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு விட்டுறலாம். இந்த பிசினஸ் பண்ணாமே போகலாம், எல்லாம் உங்க விருப்பம். யாருமே கட்டாயப்படுத்த மாட்டாங்க, யாருமே உங்களை கம்பல் இங்க கொண்டு வரதுதான் கம்பல் பண்ணியிருப்பாங்க. ஆனா பிசினஸ் எடுங்கன்னு கம்பல் பண்ண மாட்டாங்க. அது உங்க விருப்பம் தான். எஸ் ஆர் நோ நீங்க எடுக்கலாம் முடிவு. ஆனா எஸ்ங்கிற ஒரு முடிவு மனோஜ் எடுத்ததுனால கூலி வேலைக்கு போயிட்டு இருந்த அப்பா அம்மாவோட வயிற்றுல பிறந்த மனோஜ் கோடீஸ்வரங்க அளவுக்கு மாறி இருக்கு ஒரு ஜெனரேஷன். அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்கு, நிறைய உழைப்பு இருக்கு, அது ரெண்டாவது. ஆனா எஸ் ஆர் நோல முக்கியமான திருப்பம் இருக்குல்ல, அந்த ஒரு எஸ் தானே இதுக்கெல்லாம் காரணம். அதுக்கப்புறம் நைட்டு பகல் பார்க்காம உழைப்பு இருக்கு. பிசினஸ் இருக்கு சொன்னாங்க, நான் 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கி 50,000 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்கி வீட்டுல சும்மா உட்கார்ந்தா காசு வருமானா ஒரு பைசா வராது. இது மணி செயின் பிசினஸ் இல்ல, இது பியூர் டைரக்ட் செல்லிங் கம்பெனி, ஜெனுவன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி, மலேசியன் மார்க்கெட்டிங் கம்பெனி. சும்மா உட்கார்ந்தா ஒரு பைசா இங்க வராது. அந்த தப்பான வாக்குறுதியும் இங்க சொல்லவும் மாட்டாங்க, நீங்க நம்பவும் கூடாது. இங்க சும்மா உட்கார்ந்தா வர, சும்மா உட்கார்ந்தா சம்பாதிக்கிற ஏதாவது துறை இருந்தா சொல்லுங்க, இருக்கா? அப்படி இருந்தா அது ஏமாத்துற துறை. இங்க சும்மா உட்கார்ந்தா கிடைக்காது. நமக்கு தெரிஞ்சவங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும், நம்ம மூலமா ப்ராடக்ட் போகணும், அதை அப்படியே டெவலப் பண்றதுக்கான உதவியும் இப்போ கோயம்புத்தூர் இருந்து மேடம்லாம் வந்திருக்காங்க. அமுதா மேடம், கொஞ்சம் பேர் சுசீலா மேடம், அந்த மாதிரி ஆல்பின் சார் எல்லாம் கோயம்புத்தூர்ல வந்திருக்காங்க, கும்பகோணத்துல வந்திருக்காங்க, திருச்செங்கோட்டுல இருந்து வந்திருக்காங்க, ஈரோடுல இருந்து வந்திருக்காங்க, தூரத்துல இருந்து உள்ள இருந்து. அந்த மாதிரி தூரம் ஏரியாவுல எல்லாம் இங்க ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க மூலியமா 2 பேருக்கு இங்க ப்ரோக்ராம் வந்துட்டு உதவி பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஹலோ, அந்த உதவி பண்ணுங்க, நீங்க லட்சாதிபதி ஆகும் நான் சொல்றேன். அதுக்கு கஷ்டமா? ஹலோ, இல்ல எனக்கு வேலை பார்க்கறதுக்கெல்லாம் கஷ்டங்க, வேலை பார்க்காம ஏதாவது கிடைக்கும்னா சொல்லுங்க. அந்த மாதிரி யாராவது இருக்கா? அப்படின்னா உங்களுக்கானது கிடையாது மைலேஜ் பிசினஸ். இங்க கடினமா உழைக்கிறவங்களுக்கான தொழில் தான் மைலேஜ் மார்க்கெட் பிசினஸ். கடினமா நீங்க வந்து அந்த பிசினஸ்ல சீனியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க,
பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து வழிகாட்டுவாங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்டெப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணி வரும்போது டெஃபினெட்லி நான் சொல்கிறேன், ஒரு பைசா அங்கே நஷ்டம் கிடையாது. எந்த தொழிலாக இருந்தாலும் கட்டி வச்ச பணம் போயிடுமோங்கிற பயம் தான் எல்லாருமே தொழில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம். அப்படி ஒரு பைசா கூட போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, கிடைக்கிறதுக்கு தான் நிறையா இருக்குது. அது கிடைக்கிறதுக்கு கடவுள் கூட வழிபுரியணும் நமக்கு. அதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சது எடுக்கிறதுலேயும் முக்கியத்துவம் இருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த வாய்ப்பு எடுங்க. ஈரோட்டில் வந்து மறுபடியும் நான் வரும்போது நீங்கள் எல்லாருமே இன்னும் இந்த ஹால் ஃபுல்லாக மாறி எல்லாருமே நான் சம்பாதிச்சுட்டு நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு 10 வருஷம் தாச்சு இந்த கம்பெனி ஆரம்பிச்சுங்க. 10 வருஷத்துல குழந்தை எப்படி இருக்கும்? 10 வயசு குழந்தை. தம்பி உங்க வயசு என்னப்பா? 11 வயசு. இங்க வரீங்களா? பேர் என்ன? கார்த்திகேசன். சொந்த ஊர் எங்க? நாகரேசன்பட்டி. தர்மபுரியா? தர்மபுரிக்கு வந்திருக்கீங்க? இல்ல. ஓகே, 11 வயசுங்க. இவரை விட சின்னவர் நம்ம கம்பெனி. இவரை விட சின்னவர். ஆனா இவரை விட சின்னவரா இருக்கிற மைலேஜ் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 1500 கோடிக்கு பிசினஸ் பண்ணுதுங்க. இவரோட சின்ன வயது நம்ம கம்பெனிக்கு, ஆனா எத்தனை ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணுதுங்க? எவ்வளவு டேலண்ட் இருப்பாங்க இதுக்கு பின்னாடி வேலை பார்க்கறவங்களுக்கு, எவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட் இதுக்கு பின்னாடி இருப்பாங்க. நம்ம கம்பெனியில இந்தியாவில் இருக்கிற லீடிங் சயின்டிஸ்ட் வேலை பார்க்கறாங்க. இந்த 10 வருஷத்துக்குள்ள அதிகமான ஆயுஷ் பிரீமியம் மார்க் இருக்கிற ப்ராடக்ட் மைலேஜ் மார்க்கெட்டிங் கம்பெனியில தான். இந்த 10 வருஷத்துக்குள்ள இந்தியாவில் அதிகமான நபர்களுக்கு பே அவுட் கொடுத்த கம்பெனி மைலேஜ் மார்க்கெட்டிங் தான். இந்த குழந்தை ஒரு வருஷத்துல 750 கோடி கொடுக்குது மக்களுக்கு. யோசனை பண்ணுங்க, வேற எங்க கிடைக்கும்? அந்த மாதிரி கொடுக்கிறதுக்கு மைலேஜ் மார்க்கெட்டிங் கம்பெனி தயாரா இருக்கு. வாங்குறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இதான் கேள்வி. கேட்கவே இல்லை சத்தம். எஸ் ஆர் நோ? எஸ். நந்தில் ஒரு முடிவெடுங்க, தைரியமா ஒர்க் பண்ணுங்க. உங்க கூட எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக நாங்க 24 மணி நேரம் எங்களுக்கு இதுதான் பிசினஸ், இதுதான் வாழ்க்கை, இதுதான் உயிர்னு சொல்லிட்டு நாங்க இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேஷனா பண்ணிட்டு இருக்கோம். ஈரோட்ல இப்ப ஆரம்பம். ஈரோட்ல ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கணும். இன்னைக்கு இந்த ஹாலுக்குள்ள ஒரு 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா 1000 பேர் வச்சுட்டு ப்ரோக்ராம் பண்ணணுமா வேணாமா? பண்ணணுமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாள் கூடி சீக்கிரமே ஈரோட்ல வரும். அந்த ப்ரோக்ராம் வரும்போது நீங்க எல்லாருமே மேடையில் ஏறி தலைமை தாங்கணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு ஈரோட்ல இருக்கிற நல்ல உலகம் அனைவருக்கும் எப்படி இருந்தது?